Welcome back to Motor Wisdom, friends and folks. யூஸ்வலாகவே 7 சீட்டர் கார்ஸ்னாலே பல்கியாக இருக்கும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ரொம்ப லார்ஜாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொப்போர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாலஜி இருக்குது. ஸோ அதை ரெனால்ட் தரப்புலேருந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த கார் தான் ரெனால்ட்டோட ஆல் நியூ ட்ரைபர் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ ட்ரைபரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு சப் 4 மீட்டர் காம்பேக்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் கார் அப்படின்றது ஒரு நோட்டிசபிளான விஷயம். அண்ட் எஸ், இதோட ஃபார்ம் ஃபேக்டர், டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஒரு காம்பேக்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அட் த சேம் டைம் ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி காராக, ஒரு 7 சீட்டர் செக்மெண்ட்டை ஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு காராக இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நோட்டிசபிளான விஷயம். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் டேக்கில் வாங்க இந்த ஆல் நியூ ட்ரைபரில் ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ரெனால்ட், இதில் என்னென்ன மாதிரி இருக்குது, இன் அண்ட் அவுட் அலாங் வித் டிரைவ் ரிவ்யூ அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸிங் ஃபுல் டெப்த்தை நம்ம அனலைஸ் பண்ணலாம். லெட்ஸ் ஜம்ப் ஸ்ட்ரெயிட் இன்டு த வீடியோ. ஆல் நியூ ட்ரைபரோட எக்ஸ்டீரியர் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்க்குறதுக்கு இந்த டிசைன் லாங்குவேஜ் ஒரு எவல்யூஷனாக தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ட்ரைபரோட இந்த ஜென்ரேஷன் ஆஃப் ட்ரைபர் நல்லா க்ரோ ஆகிருக்கு, மெச்சூர்டாக க்ரோ ஆகிருக்கு. அட் த சேம் டைம் அப் மார்க்கெட்டான டிசைன் லாங்குவேஜ் வந்திருக்குது அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒரு ப்ராப்பரான ஃப்ரெஞ்ச் டிசைன் இங்கே நம்ம பார்க்க முடியுது. ரெனால்ட் ரீதிங்க் அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜி கீழே கொண்டு வந்த ஃபஸ்ட்டு டிசைன் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த ட்ரைபர் அப்படின்னு சொல்லி நோட்டிசபிளாக சொல்லலாம். இது ஒரு பாப்புலரான சப் 4 மீட்டர் 7 சீட்டர் சாய்ஸாகவே இருந்திருக்குது. ரொம்ப அஃபோர்டபிலிட்டியை எய்ம் பண்ணி அட் த சேம் டைம் ப்ராக்டிகாலிட்டி, கம்ஃபர்ட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் ப்ராப்பராக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்டார்டிங் அட் தி ஃப்ரண்ட் ஏரியாவிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்ப ஷார்ப்பாக, ஸ்லீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். போன ஜென்ரேஷனோட இப்போது இருக்கக்கூடிய இந்த ஹெட்லாம்ப்ஸ் ரொம்ப ஸ்லீக்காக, ஒரு அப்ஸ்வெப்டாக இருக்குது அண்ட் ஷார்ப் டிசைன் லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்கிறாங்க. நோட்டிசபிளான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இந்த தடவை வந்திருக்கு. ஒரு ப்ராப்பரான டிஆர்எல் செட்டப்போட எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸோடு வந்திருக்குது. ஸ்மோக் டெட் லேம்ப் எஃபெக்ட் ஒரு கூல் லுக் இந்த காருக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னொரு நோட்டிசபிளான விஷயம், இந்த தடவை ஃபாக் லேம்ப்ஸுமே ஃபுல் எல்இடி ஃபாக் லேம்ப்ஸாக வந்திருக்கு. ஒரு புது கிரில் பார்க்க முடியுது. ஒரு பியானோ பிளாக் எஃபெக்டில் ஒரு ஸ்லீக்கான நியூ கிரில் டிசைன் பார்க்க முடியுது. இதோட சென்டர் ஆஃப் தி ஹார்ட் பீஸில் புது ரெனால்ட்டோட லோகோ பார்க்க முடியுது. எஸ், போன ஜென்ரேஷனில் ஒரு சிங்கிள் டைமண்ட் ரெனால்ட் லோகோ இருந்துச்சு. இப்போ டியூவல் டைமண்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அவங்களோட ஃப்ரெஷ்ஷான லோகோ இங்கே நம்ம பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ பானட்டோட டிசைனுமே ஸ்லைட்லி ரீவொர்க்குடுங்க. இந்த லோகோவை அக்காமடேட் பண்ணுறதுக்காக, இந்த டிசைன் லாங்குவேஜுக்காக ஸ்லைட்லி ரீவொர்க்குடு, கொஞ்சம் ஒரு ஹை எலிவேட்டட் போஸ்டர் இந்த காருக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பம்பரோட எக்ஸ்டென்ஷன் ஒரு அலுமினியம் ஸ்கிட் பிளேட்டோட மர்ஜ் ஆகிருக்குது. நல்ல ஒரு வைடான ஒரு பெரிய ஏர் டேம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். கிளவரான எஸ்யூவி எலிமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ்லேயே ஒரு பிக் கார் எஃபெக்ட் இருக்குது அப்படின்றது ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியுது. மூவிங் ஓவர் டு தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரைபர், இங்கே டைமென்ஷன்ஸில் பெரிய மாறுதல்கள் எதுவும் கிடையாது. ஆல்மோஸ்ட் சிமிலரான இதே மாதிரி இருந்தது தான் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ட்ரைபருமே. சேம் வீல் பேஸ், சப் 4 மீட்டர் 3990 mm லெங்த் இருக்கக்கூடிய அதே ட்ரைபரோட சில் அவுட்டை ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. நோட்டிசபிளான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 இன்ச்சஸ்க்கான ஸ்டைலைஸ்டு வீல் கேப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எஸ், இது அலாய் வீல்ஸ் கிடையாது, இது ஸ்மார்ட்டான டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பார்க்குறதுக்கு அலாய் வீல்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் இது வீல் கேப்ஸ் தான், ஸ்டைலைஸ்டு வீல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரண்ட் 2 வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும், பின்னாடி 2 வீலுக்கு ட்ரம் பிரேக்கும் இருக்குது. அண்ட் ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு ரூஃப் ரெயில்ஸ் நம்ம பார்க்க முடியுது. யூஸபிளான ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய விண்டோ பெயின்ஸ் பார்க்க முடியுது. இதை பார்த்தாலே உள்ளே இருக்கிற டிஎல்ஓ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிருக்கும். மேசிவான விண்டோ பெயின்ஸ், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ரியர் டோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மேசிவ் விண்டோ பெயின்ஸ் பார்க்க முடியுது. இந்த சைட் கிளாடிங் எல்லாமே ஆக்சசரிஸாக நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த வேரியண்ட் எடுத்திங்கனாலும் ஒரு பெரிய லாங் லிஸ்ட் ஆஃப் ஆக்சசரிஸ் இந்த காருக்குன்னே வருது. மூவிங் ஓவர் டு தி ரியர் செக்ஷன், ப்ரீவியஸாக இருந்த ரியர் செக்ஷனை எடுத்து இன்னும் கொஞ்சம் அப் மார்க்கெட்டான ஸ்டைலிங் அண்ட் டீட்டெயிலிங் பண்ணி
ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் பிராண்ட் நியூ ரெனால்ட்டோட லோகோ, அந்த டபுள் டைமண்ட் லோகோ நம்ம பார்க்க முடியுது. ரியர் டெயில் லேம்ப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் ஒரு ஸ்மோக்டு டெயில் லேம்ப் எஃபெக்ட் கொடுத்துருக்குறாங்க. அது கூட ஃபுல் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்திருக்குது. கண்டிப்பாக ஒரு ப்ரீமியம் டச்சாக இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ரியர் டிஃபாகர் பார்க்க முடியுது, ரியர் வாஷர் வைப்பர் பார்க்க முடியுது. அண்ட் புது ட்ரைபரோட பிராண்டிங் நல்லா வைடாக போல்டாக கொடுத்துருக்குறாங்க, பார்க்க முடியுது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இந்த இடத்துல வர ஒரு ஆக்சசரி இந்த காருக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு அப் மார்க்கெட் எஃபெக்டை கொடுத்துருக்குது. அண்ட் அகைன் ரியர் பம்பர் நல்ல ரகடாக ஆல்மோஸ்ட் ஒரு எஸ்யூவிஷ் லுக்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெனால்ட் ட்ரைபரோட டைமென்ஷன்ஸ் வந்து ஒரு சப் 4 மீட்டர் காம்பேக்ட் காரோட பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரியல் மேஜிக் ட்ரிக் வந்து உள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். ரியல் மேஜிக் ட்ரிக்கே இந்த ட்ரைபரோட பூட் ஸ்பேஸ் தான் அப்படின்னு சொல்லலாம். பூட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வித் ஆல் 3 rows 84 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. சாஃப்ட் பேக்கேஜஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் ரியல் ட்ரிக் எங்கே இருக்குன்றதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் 5 சீட்டர் கான்ஃபிகரேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீட்ஸை நம்ம டம்பிள் டவுன் பண்ணிக்கலாம். மேசிவான பூட் ஓப்பன் ஆயிரும். இதுக்கும் மேலேயும் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் இந்த காரில் இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் 3rd row சீட்ஸை கம்ப்ளீட்டாகவே டிட்டாச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் 3rd row சீட்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிங்கன்னா 625 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ரெனால்ட் வந்து இதை மாடுலர் சீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது ஜஸ்ட் ஒரு மேஜிக்னு சொல்லுவேங்க. ஆல் நியூ ரெனால்ட் கைகரோட இன்டீரியர்ஸ் பில்ட் ஃபார் இந்தியன் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேமிலியும் அந்த ஸ்பேஸையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த சென்ஸ் ஆஃப் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. ஓவராலாக எனக்கு பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிஸ்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன பேட்டர்ன்ஸும் யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டீரியலும் டேஷ்போர்டில் வரக்கூடிய அந்த வுட் ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பாக போன ஜென்ரேஷனோட இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு ப்ரீமியம் டச்சை கொடுத்துருக்கு. ஒரு ஆல் நியூ ஸ்டீரிங் வீல் கொடுத்துருக்குறாங்க, பிராண்ட் நியூ ரெனால்ட் லோகோவோட. இங்கேயே நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கிறிஸ்பான 7 inches ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. லெட்டர்ஸ் எல்லாம் கிளியராக லெஜிபிளாக இருக்குது. கிராஃபிக்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆல்மோஸ்ட் எல்லா கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனும் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர்லேருந்து ஆரம்பித்து டோர் ஓப்பன் ஆன அலர்ட், சீட் பெல்ட் அலர்ட்ஸ் எல்லாமே இங்கே நம்ம ரொம்ப கிளியராக பார்த்துக்கலாம். ஒரு 8 inchesக்கான இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்க்க முடியுது வித் ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேவோட. ஸ்மார்ட் ஃபோன் இன்டெகிரேஷன் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. வெஹிக்கிளோட முக்கியமான டயக்னாஸ்டிக்ஸ், டிரைவிங் பிஹேவியர், வெஹிக்கிள் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ரியர் கேமராவோட ஃபீடும் இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். டேஷ்போர்டோட லே அவுட் அதே ஃபெமிலியரான ஒரு சின்ன ஷெல்ஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஏர் கண்டிஷனர் கீழே இங்கே நீங்கள் உங்களோட பிலாங்கிங்ஸ் தான் வைக்கணும்னு வச்சுக்கலாம். கீ நல்லா ஸ்மார்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ரெனால்ட்டோட ஸ்மார்ட் கீ, இது ஒரு ப்ராக்சிமிட்டி கீ. ஜஸ்ட் இது உங்கள் பாக்கெட்டில் இருந்துச்சுனாலே நீங்கள் வெஹிக்கிளை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் சென்டரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த டாப் அண்ட் வேரியண்ட்டில் உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கிறது. நம்ம கூட இன்றைக்கி இருக்கிறது எமோஷன் டாப் ஆஃப் தி லைன் வேரியண்ட். ஸோ இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் வருது. ஓவராலாகவே இந்த கேபின் வந்துட்டு ப்ராக்டிகாலிட்டி ஃபோக்கஸ்டு கேபின் அப்படின்னு சொல்லலாம். க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலே செப்பரேட்டாக ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்துருக்குது. அது இல்லாமல் கீழே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் உங்களோட பெவரேஜஸ்லாம் வைக்கணுன்னா இது வந்து கூலாக வச்சுக்கும். சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் காயின்ஸ்லாம் போட்டு வைக்கணுன்னா, வேலெட் வச்சுக்கணுன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஆல் ஓவர் த கேபின் வந்துட்டு நிறைய ப்ராக்டிக்கல் ஸ்பேசஸ், கப் ஹோல்டர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அண்ட் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த இடத்துல ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது அஃப்கோர்ஸ் ஒரு கூல்டு கம்பார்ட்மெண்ட். கூலிங் நாப் ஆன் ஆஃப் பண்ணுற கண்ட்ரோலிங்கை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உங்களோட பெவரேஜஸ்லாம் நீங்கள் லாங் ட்ராவலில் சில்லுன்னு வச்சு என்ஜாய் பண்ணிட்டே போகலாம். இந்த ரெனால்ட் ட்ரைபரோட கேபின் ப்ராக்டிகாலிட்டியில் எங்கேயுமே மிஸ் அவுட் பண்ணலை. ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுது அப்படின்றது எங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். செகண்ட் ரோ ஆஃப் தி ட்ரைபர் தான் இதோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டே.
பயங்கர கம்ஃபர்டபுளான காஸியான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சில் எந்த ஒரு காம்படிஷன்லேயும் இப்படிப்பட்ட ஒரு ரியர் சீட் ஸ்பேஸும் எக்ஸ்பீரியன்ஸும் ஹெட்ரூமும் கிடைக்கிறதில்ல. அஃப்கோர்ஸ் சீட்ஸ் வந்து ஃபுல்லி ஸ்லைடபிள் அண்ட் ரிக்ளைனபிள் சீட்ஸ் வந்துருக்குது. உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிக்ளைன் பண்ணிக்கலாம், முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தாராளமாக கம்ஃபர்டபுளாக இங்கே 3 மெம்பர்ஸ் நீங்கள் சீட் பண்ணலாம். ஹெட்ரூமை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்பேஷியஸ் ஹெட்ரூம் இருக்கிற கார் இந்த செக்மெண்ட்லேயே ட்ரைபர் தான் அப்படின்றது ஒரு நோட்டிசபிளான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. இங்கே ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ். எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்பேஸ் அப்படின்றது உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய விண்டோஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டிஎல்ஓஸ் நல்லா ஓப்பன் பண்ணி விட்ருக்குது. இங்கே கண்டிப்பாக ஒரு ஸ்பேஷியஸான ஏரியான எக்ஸ்பீரியன்ஸ் ரியர் சீட்டில் இருக்குது அப்படின்ற சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்துட்டு இங்கே பில்லரில் மவுண்டடாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ப்ராப்பரான கூலிங் த்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நாட் ஒன்லி ஃபார் செகண்ட் ரோங்க, தேர்ட் ரோ வரைக்கும் இந்த கூலிங் த்ரோ வந்துட்டு ஆம்பில் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வெல் பிளான்டு செகண்ட் ரோ சீட்டிங்காக இருக்குது. ஸோ தேர்ட் ரோக்குள்ளே வந்தாச்சு. தேர்ட் ரோக்குள்ளே வர்றது ரொம்ப ஈஸியான ஹேசல் ஃப்ரீயான டாஸ்க்காக தான் இருக்குது. ஒரு ஒன் டச் டம்பிள் டவுன் பட்டன் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக தேர்ட் ரோக்குள்ளே ஆக்சஸ் பண்ணியாச்சு. எஸ், இங்கே இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்பேஷியஸ் தேர்ட் ரோ அப்படின்னே சொல்லலாம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த மிடில் ரோ வந்து நம்ம முன்னாடி பின்னாடி ஸ்லைட் பண்ணிக்கலாம். தேவைப்படுற மாதிரி நீங்கள் உங்களோட நீ ரூம் எக்ஸ்பெக்டேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப நோட்டிசபிளான விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கேயுமே தாராளமாக 2 அடல்ட்ஸ் வந்து சீட் பண்ணிக்கலாம். பெரிய சேலஞ்சிங்காக இருக்காது. டிஎல்ஓ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு நோட்டிசபிளான சேஃப்டி ஆஸ்பெக்ட் என்னென்னா, இது வந்து ஒரு 6 ஏர்பேக் இருக்கக்கூடிய ஒரு 7 சீட்டர் அப்படின்றது ரொம்ப நோட்டிசபிளான விஷயம். அண்ட் ரூஃப் வந்து இந்த ஸ்கூப்ட் அவுட் எஃபெக்ட் கொடுத்துருக்கிறனால, அந்த டிசைன் லாங்குவேஜ் இருக்கிறனால ஹெட்ரூம் வந்து தாராளமாகவே இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நோட்டிசபிளான விஷயம். பார்த்தோன்னே நமக்கு கிளியராக எவிடெண்ட்டாக எந்த அளவுக்கான ஹெட்ரூம் இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியும். அண்ட் என்னோட லெக் ரூமுமே ரொம்ப டீசெண்டாக இருக்குது அப்படின்ற சொல்லலாம். தேர்ட் ரோவுக்கு டெடிக்கேட்டடான ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து லாங் ட்ரிப்ஸில் வந்துட்டு கூலாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ப்ராக்டிகாலிட்டி தேர்ட் ரோலையும் மிஸ் அவுட் ஆகலை. இங்கேயுமே ஒரு பவர் சோர்ஸ் இருக்குது. அண்ட் சின்ன சின்ன பாக்கெட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாகவே இது என்னோடய இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆன் வீல்ஸ், ஒரு உங்களோட லிவிங் ரூம் ஆன் வீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ரேதர் தேன் அ கார். அந்தளவுக்கு ஸ்பேஷியஸையும் கம்ஃபர்ட்டையும் ப்ராக்டிகாலிட்டியும் மைண்டில் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எங்களோட இம்ப்ரெஷன்ஸ். ரெனால்ட் ட்ரைபரோட பவர் ட்ரெயின் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே வரக்கூடிய பவர் ட்ரெயின் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷனில் இருந்த அதே பவர் ட்ரெயின் தான் இது. 72 பிஎஸும் 96 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த 3 சிலிண்டர் என்ஜின். ஸோ பானட் ஏரியா நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. நைஸ்லி லேட் அவுட் யூனிட்டாக இருக்குன்னு சொல்லலாம். மோர் ஆஃப் இட் இன்டூ டிரைவ் இம்ப்ரெஷன்ஸ்க்கு இந்த என்ஜின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ டிரைவில் பார்த்துடலாம். ஆல் நியூ ரெனால்ட் ட்ரைபர் இப்போ நம்ம ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. எடுத்தோன்னே இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஒரு டாப் ஆஃப் த லைன் ஏஎம்டி யூனிட்டு. ஸோ ஏஎம்டி ரைட் ஃப்ரம் நம்ம ட்ரைவ் போட்டு பிரேக் ரிலீஸ் பண்ணுறதுலேருந்து இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டைனமிக்கலி ரொம்ப லைட்டாக கன்வீனியண்ட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்றது ரொம்ப நோட்டிசபிளான ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, ஸ்டீரிங் வீலோட ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் பற்றி கேட்டோம் அப்படின்னா, ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 3 ரோ கார் ஓட்டுறோம், பட் அட் த சேம் டைம் வந்து அந்த கன்வீனியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டைட் டர்ன்ஸை வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸி டு ஹேண்டில் ஸ்டீரிங் வீலாக இருக்குது அப்படின்றது ரொம்ப ஒரு நோட்டிசபிளான விஷயம். பிகினர் ஃப்ரெண்ட்லியாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு பிகினர் வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக எடுத்து ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ஸை இந்த காரோட செட்டப் வந்து இனிஷியலாக கொடுக்கும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியும். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு சப் 4 மீட்டர் டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக ப்ரெடிக்டபுளாக நீங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்பேசஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறது, பார்க் பண்ணுறது, ஸோ டேர்ன் பண்ணுறது, ஸோ யூ டர்ன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஹேசில் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்தது இந்த என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு 3 சிலிண்டர் யூனிட் ப்ரொடியூசிங் 72 பிஎஸ் ஆஃப் பவர் 1 லிட்டர் யூனிட்டு. பட் அட் த சேம் டைம் இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸோட அது மேட்சப் ஆகிருக்கிறது வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு அடிக்குவசி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு அடிக்குவேட்டான ஒரு பவர் டெலிவரி இருக்குது. லீனியராக பில்ட் ஆகுது அந்த ஸ்பீட் அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ சிட்டி டிராஃபிக்குள்ளே ஓட்டுறப்போ ப்ராப்பராக நீங்கள் வந்து ப்ரிடிக்டபுளாக அந்த பவர் ட்ரெயினை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பிரேக்லேருந்து கால் எடுத்தோன்னே ஓரளவுக்கு ஒரு க்ரீப் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ த்ராட்டில் கொடுத்தோன்னே அந்த 3 சிலிண்டர் யூனிட் வந்து கம்ஸ் இன் டு லைஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஸோ ரொம்பவுமே ஈஸி டு ஹேண்டிலாக இருக்குது அப்படின்றது ஒரு இனிஷியல் டிரைவ் இம்ப்ரெஷன். ஸோ இனிஷியலாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 7 சீட்டர் காருக்கு வந்து ஒரு 1 லிட்டர் என்ஜின் 3 சிலிண்டர் ஆஃபரிங்கில் இருக்குது, இது எப்படி மேட் ஆகிருக்கும் அப்படின்றது தான். பட் இந்த டிரைவிங் இம்ப்ரெஷன்ஸில் எங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸியாக இந்த கார் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது ஒன் திங்கு. ரெண்டாவது விஷயம், பவர் டெலிவரி வந்து ஆம்பிளாகவே இருக்குது. ஸோ 1 லிட்டர் அப்படின்றத விட அந்த என்ஜினோட டியூனிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரைபருக்காக ஒரு டெடிக்கேட்டட் டியூனிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் டெலிவரி வந்து ஈஸியாக ஹேண்டியாக உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போத் இன்டு சிட்டி அண்ட் ஹைவே ட்ரைவ்ஸ். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹைவே பேட்சில் நம்ம ஓட்டி பார்க்குறப்போ நமக்கு இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பவர் த்ரோ வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் லோவர் ஆர்பிஎம்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டார்க் டெலிவரியுமே ரொம்ப ஹேண்டியாக வருது அப்படின்றது ஒரு நோட்டிசபிளான விஷயம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஏஎம்டிஸில் எப்பயுமே வந்து ஒரு ஜர்க், ஒரு ஹெட் நாட் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தியரட்டிக்கலாகவும் சரி, ப்ராக்டிக்கலாகவும் அந்த ஹெட் நாட் வந்து வரும். பட் சம்ஹவ் ட்ரைபரில் வந்து அந்த ஹெட் நாடை வந்து நல்லாவே கண்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 கியர்ஸ்க்கு அப்புறம் பெருசாக நமக்கு வந்துட்டு ட்ரமேட்டிக்கலாக ஒன்றும் தெரியலை. அந்த அளவுக்கு தான் கியர் ஷிஃப்ட்ஸோட டியூனிங் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த 1 லிட்டர் என்ஜினோட இந்த ஜூஸை வந்து ப்ராப்பராக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த டியூனிங் ஆனது செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கியர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஹெட் நாட் வந்து ஓரளவுக்கு எவிடெண்ட்டாக தெரியுது. பட் அதுக்கப்புறம் வந்து த்ரூ அவுட்டாக ஹெட் நாட் இல்லாத அளவுக்கு கியர் ஷிஃப்ட்ஸ் வந்து சீம்லெஸ்ஸாகவே நடக்குது அப்படின்றது எங்களோட இம்ப்ரெஷன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த கார் எதுக்காக பில்ட் பண்ணாங்களோ அந்த பர்பஸை சால்வ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியும். ஜஸ்ட் டு மூவ் ஃபேமிலிஸ் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி, அது ரொம்ப கிளியராக இருக்குதுங்க. ஹைவே பர்ஃபார்மன்ஸுமே அபவுட் 80 to 100 அப்படின்றது ஈஸியாக நம்மளால் க்ரூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப புஷ் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறது ஒரு ஐடியலி அது சஜஸ்டபிள் கிடையாது. பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ப்ரீஸியாக வந்து நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம். எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து நீங்கள் ஹைவே ட்ரிப்ஸும் நீங்கள் எடுக்கலாம். ஓவரால் விசிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. சீட்டிங் போஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு அப்ரைட்டான ஒரு சீட்டிங் போஸ்டரே கொடுத்துருக்குறாங்க. ஒரு காம்பேக்ட் எஸ்யூவியில் வர மாதிரியான சீட்டிங் போஸ்டர் இங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ த்ரூ அவுட்டாக வந்துட்டு என்னை சுற்றி 360 டிகிரியில் விசிபிலிட்டி ரொம்ப ஆல் அரவுண்ட் கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேசிவான விண்ட்ஷீல்டு வந்து நம்மளோட விசிபிலிட்டி என்ஷூர் பண்ணிக்குது. ரியர் சைட் மிரர்ஸுமே வந்துட்டு ப்ராப்பராக ஆம்பிள் விசிபிலிட்டி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்பெசிஃபிக்காக நமக்கு உடனே இன்ஸ்டன்டேனியஸாக பவர் டெலிவரி வேணும் அப்படின்னா நீங்கள் த்ராட்டில் பெடலில் ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ண உடனே இன்ஸ்டன்டேனியஸாக ஒரு கியரை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்பிஎம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுது. ஸோ இந்த டியூனிங் வந்து ப்ராப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த என்ஜினோட அந்த ஜூஸ் பாயிண்ட்டிலே உங்களை வச்சுருக்கிற மாதிரியான ஏஎம்டி கியர் பாக்ஸ் டியூனிங் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். அண்ட் பிரேக்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா பிரேக்ஸ் நல்லாவே ரீஅஷ்யூரிங்காக இருக்குது. ஈவன் தோ ஃப்ரண்ட் 2 வீல்ஸில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம் இருந்தாலும் இந்த ஏபிஎஸ் இபிடி காம்போ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ரீஅஷ்யூரிங்காக இருக்குது. ப்ரெடிக்டபுளாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் சப் காம்பேக்ட் எஸ்யூவிஸ்லலாம் என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் 182 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த ட்ரைபரில் நமக்கு வருது. இன்ஃபேக்ட் பேட் ரோட்ஸ் எல்லாம் நல்லாவே டேக்கிள் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பாட் ஹோல்ஸு, பம்ப்ஸ் பற்றி நீங்கள் பெருசாக ஒன்றும் கவலைப்பட வேணாம். அண்டர் பெல்லியை ஸ்க்ரேப் பண்ணிடுமோ அப்படின்ற ஃபியர் ஃபேக்டர் கிடையாது. ரெண்டாவது க்ரூஷியலான விஷயம், ஒரு 7 சீட்டருக்கு சஸ்பென்ஷன். ஸோ இந்த காரோட சஸ்பென்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன கேட்டிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செட் ஆஃப் டியூனிங்கில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ப்ராப்பராகவே உங்களுக்கு வந்து பாட் ஹோல்ஸ் அப்சார்ப்ஷன் அப்படின்றது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மூத்தான ஒரு டிரைவிங், நீங்கள் ரொம்ப த்ராஷாக அடித்து ஓட்டாமல் ஸ்மூத்தாக நீங்கள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் ஓரியன்டான ஒரு சஸ்பென்ஷன் டியூனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு 7 சீட்டர் கேரி பண்ணுறப்போ உங்களுக்கு சஸ்பென்ஷன் டியூனிங் வந்துட்டு கம்ஃபர்ட் ஓரியன்டாக இருந்துச்சுன்னா எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க. இம்ப்ரெஷன்ஸ் ஃபைனலாக ட்ரைவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான ஃபேமிலி கார், தரோலி என்ஜாயபிள் அண்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். போத் சிட்டிக்குள்ளே ஆஸ் வெல் அஸ் உங்களோட வீக்கெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹைவே ட்ரிப் ரெண்டுத்துக்குமே
ரொம்ப ப்ராப்பரான ஒரு கம்பெனியனாக இந்த ட்ரைபர் இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து. ஃபைனல் தாட்ஸ், ஃபைனல் இம்ப்ரெஷன்ஸ் என்ன எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ப்ராப்பரான ஒரு 7 சீட்டராகவே இருந்திருக்குது. அஃபோர்டபுள் அண்ட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். தேவைப்படுறப்போ 7 சீட்டர், சப்போஸ் நீங்கள் 5 பீப்புளாக போகிறப்போ ஒரு பெரிய கார்கோ வேன் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கார். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இந்தியன் ஃபேமிலிஸை மைண்டில் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு லிவிங் ரூம் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் உள்ளே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ ஒரு ப்ராப்பரான ஒரு 7 சீட்டர் காராக ஒரு எம்பிவி ஆஃப் சாய்ஸாக இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்கணும். ஆன் ரோட் ப்ரைஸ் வித் எஃபெக்டிவ் ஜிஎஸ்டி என்னன்றது டிஸ்பிளேயில் கொடுத்துருக்குறேன். ஸோ நமக்கு இன்றைக்கி இந்த ஆல் நியூ ரெனால்ட் ட்ரைபரை கொடுத்தது பண்ணாரி அம்மன் ரெனால்ட் ட்ரிச்சி. ஸோ அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த காரை பற்றி மேலும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த காரோட டெஸ்ட் ட்ரைவ் புக்கிங் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் வர நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எஸ், வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான காரோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். அன்டில் தென், டிரைவ் சேஃப் அண்ட் டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.